இன்று மாலையிலே தமிழக முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் முன்னாள் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்களின் நினைவிடத்திற்கு சென்று 35 நிமிடங்களுக்கு மேல் அங்கு தியானம் செய்துவிட்டு ஊடக நண்பர்களை சந்தித்து கூறியிருக்கின்ற தகவல்கள் இன்று தமிழகத்தையே அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியிருக்கிறது. செல்வி ஜெயலலிதா அவர்கள் மறைவுக்கு பிறகு மத்திய அரசும் அதிமுக எம்எல்ஏக்களால் ஏகமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட திரு பன்னீர்செல்வம் அவர்களுடைய தலைமையிலான அரசிற்கு நாம் முழு ஒத்துழைப்பு கொடுத்து வந்தோம். ஜல்லிக்கட்டு பிரச்சனையில் முதலமைச்சர் அவர்களும் பாரத பிரதமர் அவர்களை சந்தித்து 2 நாட்கள் டெல்லியிலே தங்கி மத்திய அரசின் ஒத்துழைப்போடு அந்த பிரச்சனைக்கு தீர்வு கண்டார். இந்த 60 நாட்கள் அவருடைய செயல்பாடுகள் திருப்திகரமாக இருந்தது என்பது உண்மை. ஆனால் அவர் முதல்வர் ஆன அன்றிலிருந்து திரு தம்பிதுரை அவர்கள், திரு உதயகுமார் போன்றவர்கள் தினந்தோறும் முதலமைச்சரை மாற்ற வேண்டும் என்று ஒரு எலிமெண்ட் ஆஃப் இன்ஸ்டெபிலிட்டி, அரசியல் ஸ்திரமற்ற தன்மையை தமிழ்நாடு நிர்வாகத்தில் கொண்டு வந்தார்கள். ஆனால் இதெல்லாம் ஒரு கட்சியில் இருக்கும், அதனால் நாம் இதை பெரிதுபடுத்தவில்லை. ஆனால் இன்று அவர் கூறியிருக்கின்ற விஷயம் ஜனநாயகத்தை விரும்புகின்ற அனைவரையும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கி இருக்கிறது. ஏனென்று சொன்னால், நான் மிரட்டப்பட்டேன், நிர்பந்தப்படுத்தப்பட்டேன், எனக்கு தெரியாமலே சட்டமன்ற கட்சிக்கு தலைவரே இவர்தான், அவருக்கு தெரியாமலே சட்டமன்ற கட்சி கூட்டம் கூட்டப்பட்டது என்றும் அதில் எம்எல்ஏக்கள் திருமதி வி.கே. சசிகலா அவர்களை முதல்வராக தேர்ந்தெடுத்து விட்டார்கள் என்றும் அவரிடம் திவாகரன் சொல்லியிருக்கிறார். சட்டமன்ற கட்சி கூட்டத்தில் பொதுச் செயலாளருடைய குடும்பத்தினருக்கு என்ன பங்கு இருக்குது? ஆனால் இதை நான் தனி இன்சிடெண்ட்டாக பார்க்க விரும்பலை. 15 நாட்களுக்கு முன்பாக திரு எம். நடராஜன் அவர்கள் ஆமாம் குடும்ப அரசியல் செய்வோம் என்று சூளுரைத்தார். அதாவது திராவிட முன்னேற்றக் கழகம் பல ஆண்டுகளாக ஒரு குடும்ப கட்சியாக தான் இருக்குது, அது எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் கூட திரு கலைஞர் அவர்களோ அல்லது திரு ஸ்டாலின் அவர்களோ ஆமாம் குடும்ப அரசியல் நடத்துவோம்னு சொல்கிற துணிவு யாருக்கும் வரல. ஆனால் பெரிய அதிர்ச்சி அன்னிக்கே ஆமாம் குடும்ப அரசியல் செய்வோம். அது கூட எந்த மாதிரி? தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்று மக்களுடைய ஆதரவோடு ஆட்சிக்கு வருவது என்பது வேறு. ஆனால் இன்றைக்கு ஒரு நிகழ்கால முதல்வருக்கே நிர்பந்தப்படுத்தி கையெழுத்து வாங்க முடியும் என்று சொன்னால், நாளைக்கு இந்த தமிழகத்தில் இருக்கிற சாதாரண குடிமக்கள் நிலைமை என்ன ஆகும் என்கின்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. ஆனால் இப்பொழுது பொதுவாக சட்டம் என்ன சொல்லுது? டியூரஸ் அண்ட் கொஹர்சன் அண்ட் அன்டியூ இன்ஃப்ளூயன்ஸ். ஈவன் அன்டியூ இன்ஃப்ளூயன்ஸாக இருந்தாலே ஒரு கான்ட்ராக்ட் செல்லுபடியாகாது. இதில் டியூரஸ் அண்ட் கொஹர்சன் இருக்குது. அப்போ அதன் மூலமாக பெறப்பட்ட ராஜினாமா சட்டப்படி செல்லுபடி ஆகுமா என்கின்ற ஒரு புதிய சூழ்நிலையை, அசாதாரண சூழ்நிலையை இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஏற்படுத்தியிருக்கிறது. இதற்கு முன்பாக இதுக்கு ஒரு ப்ரிசிடெண்ட்டும் இல்லை. ஆகவே அந்த மாதிரி காலகட்டத்தில் திரு கவர்னர் அவர்கள் சூழ்நிலையை கருத்திலே கொண்டு எடுக்கின்ற முடிவு நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்றைக்கி வந்திருக்கு. பல ஆப்ஷன்ஸ் இருக்குது கவர்னருக்கு முன்னாடி. இப்போ ஒன்று, ஓ பன்னீர்செல்வம் அவர்களே ராஜினாமா வாபஸ் வாங்கிக்கலாம், அதையும் அவர் சொல்லியிருக்கார். அப்படி அவர் வாபஸ் வாங்கி கொண்டால் நிலைமை இன்னும் சுலபம். ஏனென்றால் எப்போ முதலமைச்சர் கையெழுத்தே நிர்பந்தத்தில் வாங்கப்பட்டிருக்கோ எம்எல்ஏக்களுடைய சம்மதம் அதே மாதிரி வாங்கியிருக்கலாம்ல. இல்லைன்னா கவர்னர் அவர்கள் ஒரு எம்எல்ஏயும் கூப்பிட்டு விசாரிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துடும். ஏன்னா இது இன்றைக்கி திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களுடைய பத்திரிகையாளர் கூட அவர் தெரிவித்திருக்கின்ற கருத்துக்கள் அது ரொம்ப பயங்கரமாக இருக்குது. அரசியலில் இப்படியெல்லாம் கூட ஒரு கும்பல் சேர்ந்து ஒரு ஆட்சியை, இது ஏதோ மன்னர்கள் காலத்தில் பேலஸ் கூப் மாதிரி ஒரு சூழ்நிலையானது இங்கே ஏற்பட்டிருக்கு. ஆகவே திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள்
ஜனநாயகத்திற்கு ஒரு பெரிய சேவை ஆற்றியிருக்கிறார் தமிழ்நாட்டு மக்களுக்குன்னே சொல்லணும். He has done a great service to democracy in தமிழ்நாடு. ஆகவே இன்னைக்கு இந்த பந்தானது இப்போ கவர்னர் கோர்ட்டில் இருக்கு. ஆனால் சட்டம் மிக தெரிந்த ஒரு கவர்னர். ஆகவே நிச்சயமாக இதுக்கு சரியான முடிவெடுப்பார்னு நினைக்கிறேன். ஆனால் தமிழகத்தில் 2 குடும்பங்களின் ஆட்சிங்கிறது தமிழ்நாடு தாங்காது. அதனுடைய கோர முகம் இவ்வளவு சீக்கிரமாக வெளிப்பட்டிருக்கிறது. அதை வெளிப்படுத்திய திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் பாராட்டையும் தெரிவிச்சுக்கிறேன். மை மாரல் சப்போர்ட் இஸ் ஃபார் ஹிம் ஃபார் சேவ்டு தமிழ்நாடு ஃப்ரம் ஆட்டோக்ராட்டிக் ஃபோர்ஸஸ். ஒரு குடும்பத்தினுடைய நிர்பந்த அரசியல், அதனுடைய கோர முகம், அதை வெளிப்படுத்தினதுக்காக அவருக்கு நான் நன்றி சொல்கிறேன். அவருடைய பாதுகாப்பு பற்றியும் தமிழக காவல்துறை வைத்து பாதுகாப்பு முழுமையாக இருக்க முடியும்னா சரி, அது அவருக்கு தெரியும். இல்லை அவரே மத்திய அரசாங்கத்தோடு கேட்டு அவருக்கு பாதுகாப்பானது பலப்படுத்தப்பட வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது என்பதை நான் உணர்கிறேன். அசாதாரண சூழல் தமிழ்நாட்டில் ஏற்பட்டிருக்குது. இதை எப்படி கவர்னர் கையாளப்படுறது? மத்திய அரசோட பங்கு இல்லை, நான் தான் ஆப்ஷன் சொல்லிட்டேன். நிச்சயம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு கவர்னருக்கு சட்ட நிலைமை என்னங்கிறத பற்றி அவரோடு விவாதிப்பதோடு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ரோல். இன்றைக்கி பந்து இப்போ கவர்னர் திரு ஓபிஎஸ் அவருடைய ராஜினாமா ஏற்கப்பட்டு இருக்கிறது. இப்போது அசாதாரண சூழ்நிலைக்கு அசாதாரணமான சொல்யூஷன் தான் இருக்க முடியும், தீர்வு. அதனால் கவர்னர் அவர்கள் எம்எல்ஏக்களை கூப்பிட்டு கவர்னர் மாளிகையிலேயே ஒவ்வொருத்தரும் அவங்க போட்ட கையெழுத்து உண்மையா என்பது பற்றி கேட்டறியலாம். இல்லை திரு ஓ பன்னீர்செல்வம் ராஜினாமா வாபஸ் வாங்கிட்டாருன்னா என்ன இருந்தாலும் அந்த கட்சிக்குள்ள பிளவுங்கிறது இட் இஸ் ரியல். இன்றைக்கி அதிமுகங்கிறது முதல் நாள்லேருந்தே அது ஒரு கட்சியாக இல்லை என்றால் பொதுவாக திருமதி வி.கே. சசிகலா அவர்களை அதிமுக தொண்டர்கள் ஏற்க மறுக்கிறார்கள் என்பது திருமதி தீபா அவர்களுக்கு இருக்கின்ற ஒரு தொண்டர்கள் ஆதரவு நமக்கு இண்டிகேட் பண்ணுது. அந்த மூடப்பட்டிருந்த பிளவு இன்னைக்கு கொஞ்சம் ஃபார்மலைஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கு. அப்படி இருக்கும் பொழுது கவர்னருக்கு இருக்கிற ஆப்ஷனில் ஒன்று, சட்டமன்றத்திலேயே ஒரு வாரத்துக்குள்ளே திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அவருடைய பெரும்பான்மையை நிரூபிக்கட்டும். கட்சிக்குள்ளே ஒரு தரம் வெரிஃபை பண்ணி சட்டமன்றத்தை வெரிஃபை பண்ணுறதை விட சட்டமன்றத்தில் ஒரு நம்பிக்கை தீர்மானம். காரணம் என்ன, இப்போ இந்த லீகலிட்டி ஆஃப் ரிசிக்னேஷன் ஹேஸ் கம் அண்டர் கிளவுடு. அவருடைய ராஜினாமா சட்டப்படி செல்லுமா செல்லாதா? ஏன்னா சட்டத்தில் பேரண்ட் சில்ட்ரன், டீச்சர் டாட், குருநாதர் டிசைபிள், தலைவர் தொண்டர், இவர்களுக்கிடையில் நிர்பந்தம் என்பது நிச்சயமாக இருக்கும் என்று தி லா அஸ்யூம்ஸ் டியூரஸ் அண்ட் கோர்ஷன் பிட்வீன் தீஸ் பீப்புள். அப்படி இருக்கும் பொழுது ஒரு பார்ட்டியினுடைய ஜெனரல் செக்ரட்டரி அவர் வீட்டில் கூப்பிட்டு அவருடைய சகோதரன் நீ ராஜினாமா பண்ண நிர்பந்தப்படுத்தினான்னு பேசியிருக்கிறது ஒரு பெரிய அதிர்ச்சி தரக்கூடிய அசாதாரணமான சூழ்நிலை. அதனால் கவர்னர் அவர்கள் டு கிளியர் தி ஏர், நாளைக்கு மக்களுக்கு கவர்னர் ரொம்ப ஃபேராக நடந்துட்டாருன்னு தெரியணுங்கிறதுனால சட்டமன்றத்திலேயே கூட திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களுடைய அதாவது ஆல்டர்னேட் லீடர் எலெக்ட் பண்ணது சரியா இல்லையாங்கிறத டெஸ்ட் பண்ணுறதுக்கு இது ஒரு சரியான ஆப்ஷனாக இருக்குங்கிறது என்னோட கருத்து. இதுவரைக்கும் சென்னைக்கு கவர்னர் திரும்பவில்லை, ஒரு நாளைக்கு திரும்பிடுவாங்களா? இனிமேல் அது எனக்கு தெரியாது. ஏன்னா கவர்னருக்கு யதார்த்தமாகவே 9ஆம் தேதி வரை வெளியில் ப்ரோக்ராம் இருக்கு. அவர் வர்ற பிளான் இல்லை, திடீர்னு நடந்திருக்கின்ற டேர்ன் ஆஃப் ஈவெண்ட்ஸ். அதன் மூலமாக கவர்னர் சென்னைக்கு வரலாம். அதுக்கு முன்னாடி சென்ட்ரல் கவர்மெண்ட்டை கன்சல்ட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப சரியான நடவடிக்கை. அதுக்காக டெல்லி போயிருக்கார். ஆகவே கவர்னர் இப்போ நாளைக்கு வருவாரா இல்லை நாளை மறுநாள் வருவாராங்கிறத பற்றி நான் சொல்ல முடியாது. ஆனால் இன்றைக்கி ஏற்பட்டிருக்கிற இந்த ஒரு சூழ்நிலையில் கவர்னர் விரைவில் தமிழ்நாட்டுக்கு வந்துடுவார். ஏன்னா உடனடியாக நடக்கக்கூடிய ஒரு விஷயமாகவே அதை நான் நினைக்கிறேன். எஸ், ஒய் நாட்? காவல்துறை எந்த மாதிரி அவருக்கு பாதுகாப்பு கொடுக்கணும்? இப்போ அரசுக்கு எதிராக ஒரு நிலைப்பாடு எடுத்திருக்காரு, அவங்க அறிவிச்சிருக்காங்க. இல்லை, அரசுக்கு எதிராக நிலைப்பாடு எடுக்கலை. இன்றைக்கும் அவர் தான் முதலமைச்சர், இஸ் கண்டினியூயிங். அதனால காவல்துறை அவர் கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. இருந்தாலும் கூட இது எனக்கு போராதுன்னு அவர் நினைப்பார் என்னால் வெளிப்படையாக நிச்சயமாக மத்திய அரசுடைய பாதுகாப்பு அவர் கேட்கணும். இது பற்றி பாரதிய ஜனதா கட்சி என்ன செய்யணுமோ அது நாங்கள் செய்யணும்.
So there's an allegation that the central government is trying to influence the state, and that is one of the reasons O. Pannirselvam has come out with a statement like this. Is there anything that you want You to see, it has become the practice of some people to always point finger at the central government. See, even 15 days back, the same Natarajan has gone in public and openly told, yes, we will conduct our family politics. Was it at the behest of center or was it at the behest of BJP? No, nobody asked from BJP asked him to talk so. So, it is only the reaction of what Mr. Natarajan has already told. And Mr. O. Pannirselvam has told today that Sasigala's brother Divakaran compelled me. We have decided to make Akka the chief minister. So, all these things clearly show the unfolding of already split party. AIDMK, soon after the demise of J. Jayalalitha, has become two. But it was not formalized. So it has got unfolded. That is all. And the center doesn't have any role in it. Is there a conspiracy that is playing out against O. Pannirselvam also, sir? Because we seen that. No, you see, there is no conspiracy from any side. It is the greed for power by a particular family that has led to this situation. So, otherwise, why should Deepa be adorned by ADMK workers? Because every ADMK worker refuses to accept Mrs. V.K. Shashi. That is the reason. So, in all these things, neither the BJP nor the central government has got any role. And I don't think that there is any conspiracy from outside of us. Whatever has happened in ADMK, it is their own making. And no outside forces have got any say in the things happening today in town. So today we've seen that P.H. Pandian, a former MLA from AI, Former speaker, former speaker also. Vanala Vadikaram. Actually. So him saying that, Jayalalitha was pushed down a staircase and only later she was rushed to the Apollo hospital. There are a lot of discrepancies there. And yesterday we saw that the government had initiated the Apollo hospital and the doctors to come out and give a statement. Is there an attempt by the present government to clear the air for Sasigala? See, many such stories have been in the air since the declaration of the demise of Madam Jayalalitha. So let things get unfolded before we come to some conclusion. But many things are, many such suspicions are coming out. Let us wait for the whole thing to get unfolded.